அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஆர்கே பேசுகிறேன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் அமெரிக்கா கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏமன் ஹவுதிகள் இருக்காங்க இல்லையா, ஏமனுக்கும் ஹவுதிகள் நடந்த தாக்குதல் நிலவரம், அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அமெரிக்கா வேறு இன்றைக்கி, அமெரிக்கா இல்லை, ஈரான் வேறு அரைக்கோவல் விடுத்திருக்காங்க. நீங்கள் என்னப்பா பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, நாங்கள்லாம் ட்ரம்ப்பு என்னுடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் பேச்சுவார்த்தைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் தப்பு அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அதை நாங்கள் சொல்லணும், இதுக்கப்புறம் நாங்கள் களத்தில் இறங்கிட்டோன்ற மாதிரி பாகிஸ்தான் வேறு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கிளிக்கலாம். நேற்று இருந்து பெரிய வைரல் ஆயிடுச்சு உலகம் முழுவதும். ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி பின்புலமாக போயிட்டு வேறு ஒரு ஃப்ளைட்டுக்கு போயிருந்தார் அப்படின்ற பதிவு. அது ட்ரம்ப் வந்து வெளிப்படையாகவே ஆமாம் எங்கள் இராணுவம் என்ன சொல்கிறாங்களோ, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். எனக்கு பெரிய த்ரெட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த த்ரெட் அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோம். இதில் என்ன இருக்குது, என்னுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் செய்கிறோமே அப்படின்றத முடிச்சிட்டார். ஏன்னா இது 2-3 நாளாக போட்டு ஒரு மாதிரி குழப்பி இந்த நியூஸ் வந்து சும்மா எல்லா சேனலும் பயங்கரமாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் என்னுடைய பாதுகாப்புக்காக என் அதிகாரிகள் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறனால நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டோன்றாங்க. பட்டு ஆப்போசிட்டில் ஈரான்லாம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு கிச்சன் ரூமுக்குள்ளே ஒளிஞ்சு போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது, இந்த பயம்தான் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். நேற்று எமினி ஹவுதிகள் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் நடத்திய தாக்குதலில் 2 முக்கிய தாக்குதல் அந்த பேபிள் மேண்டப் பகுதியில். ஆக்சுவலாக எகிப்தோட கப்பல் அது. ஆனால் சவுதி என்ன பண்ணுறாங்களாம், அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஆயுதங்களை கொண்டு வந்து இங்கே ஏமன் கொடுக்குவதற்காக ஏற்பாடு செய்த கப்பல் மீது தான் நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் அப்படின்ற ஒரு கிளைமும், 2வது கிளைம் வந்து மரீப் அப்படின்ற பகுதியிலும் இன்னொரு பகுதியிலும் அவங்க ட்ரூப்பும் ஆயுதங்களும் வந்து ஒரு குவியலாக வைத்திருந்தாங்க, அந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருந்தோம்னு சொல்கிறாங்க. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வரைபடத்தில் நேற்று மட்டுமே நடத்தப்பட்ட தாக்குதல், லைட்டாக சிவப்பு கலர் மாதிரி பொட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த வெள்ளை கலர் ஏமன் பகுதியில் தாக்கல் நடத்துனது எல்லாமே எமினி ஹவுதிகள் கிளைம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3. இது 2 பார்த்தோம்னா எல்லை பகுதி, எல்லைன்னா கடற்கரை ஓரத்தில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதாவது ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கும்போது அந்த ஆயுத குடோன்களை நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் அப்படின்றாங்க. அந்த திமாம் கார்கோ வெசல்ஸ், அந்த திமாம் கார்கோ வெசல்ஸ் வந்து ஏமனுக்கு ஆயுதங்களை இறக்கும்போது நாங்கள் நடத்திய தாக்குதல் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ வெறுமனே நாங்கள் சவுதியினுடைய லிங்கடு கம்பல் அடிக்கலை, இதுக்கு பின்புலமாக பெரிய அளவுக்கு இந்த யுத்தத்தை நடத்துகின்ற அளவுக்கான ஆயுதங்கள் இருந்ததை நாங்கள் அழிச்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அவங்க இன்றைக்கி ஒரே ஒரு இடத்துல தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. யார், ஏமன் ஒரே ஒரு இடத்துல ஒரு மஞ்சள் கலர் மாதிரி உள்ளே இருக்க பாருங்கள் அடிச்சிருக்காங்க. அப்போ நேற்றையை பொறுத்த வரைக்கும் எமினி ஹவுதிகளுடைய கைகள் வந்து பெரிய அளவுக்கு ஓங்கியிருக்கிறது. இன்னும் ஒரு சில பதிவுகள் கூட வெளியிட்டிருந்தாங்க எமினி ஹவுதிகள் சார்பாக. ஒரு சில ட்ரோன் மூலிமா மேலிருந்து அங்கே குழுமி இருக்கக்கூடிய வீரர்கள் மீது ஒரு சில தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மேலே ட்ரோன் மூலிமா போட்டு அவங்கள ஒரு ஏரியாவுக்கு ஓட வச்சிட்ருக்காங்கன்றாங்க. தற்போது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளில் பார்க்கும்போது எமினி ஹவுதிகளோட கைகள் ஓங்கி இருக்கிறது, ஏமனுடைய கைகள் சற்று தாழ்ந்திருக்கிறது. வசனம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, செயல்பாட்டில் இல்லை, ஆக்ஷனில் ஒன்றும் இல்லை. அதாவது இந்த முகம் மட்டும்தான் வேலை செய்யுது, கையில் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இப்போதைய நிலைமைக்கு ஏமனுடைய செயல்பாடு. பட் எமினி ஹவுதிகள் கச்சிதமாக அடித்து கொண்டிருக்கிறார்கள். இது சவுதிக்கும் ஒரு பெரிய ஒரு பேக்ட்ராப் தான். இருந்தாலும் சவுதிக்கு என்ன பெரிய ஒரு சந்தோஷ மோடில் இருக்காங்கன்னா, அவங்க சந்தோஷ மோடு இருக்காங்களோ இல்லையோ, அல்ஜசீரா வந்து ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. டெய்லி பில்டப் வந்து தாங்க முடியல. ஏதோ உலகத்தையே கட்டி அமைக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை சேர்த்தன மாதிரி தான் பில்டப் விட்றாங்க. அது இங்கே பாருங்கள், இது வந்து நேற்று அல்ஜசீராவில் வெளியிட்டது. இந்த 3 நாடுகளும் சேர்த்தனாங்கன்னா 1.4 மில்லியன் ஆக்டிவ் மிலிட்டரி பர்சனல் இருக்காங்களாம், 3400 ஏர்கிராஃப்ட்டுக்கு மேலே இருக்காங்களாம், 6000 டேங்க் வைத்திருக்காங்களாம். அதுவும் இதில் பாகிஸ்தான் மட்டுமே 1397 மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்களாம். சரி டே ஒன்றும் தாங்க முடியல. அதில் பாகிஸ்தான்கிட்ட வேறு அணு ஆயுதம் வேறு இருக்கான். அதனால் யாராவது இனி நெருங்கினாங்கன்னா அந்த 3 நாடுகிட்ட பிரித்து மெஞ்சிடுவாங்க. ஒன்றும் தாங்க முடியல. இவங்க ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நேற்று
ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு சிறப்பு தொகுப்பே வந்து போட்டிருந்தாங்க. அந்த சிறப்பு தொகுப்பின் அடிப்படையில் துருக்கி கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், சவுதி அரேபியானுடைய மிலிட்ரி பவர், இந்த 3 மிலிட்ரி பவரும் சேர்ந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நேட்டோவை விட பெருசாக வந்துடும். நேட்டோவே வந்து டம்மி ஆகிடும். இனி வந்து மெகா அலையன்ஸ் வந்து பயங்கரமாக சேரப்போகுது. அது இல்லாமல் கத்தார் வந்து சேரன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இதை தான்ப்பா அவங்க அமெரிக்கா வந்து நாங்கள் ஆப்ரஹாம் அக்காடை உருவாக்குறோம் நேட்டோ மாதிரின்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரஹாம் அக்காடை கீழே தள்ளிட்டு இவங்க 3 நாடுகளும் ஒருங்கிணைகிறாங்க. இது எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து விட்டு வைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம். பட் அவங்கவுங்க பெருமை அது அவங்கவுங்களுக்கு தான் சாரும். அதனால் அவங்கவுங்க பெருமையாக பேசிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பாகிஸ்தான் போயிட்டு ஈரான்கிட்ட நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அராக்சி அவர்களை வந்து சந்தித்திருக்கிறாங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறம் அவங்க ஸ்டேட் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்கா கிட்ட ட்ரம்ப்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைலாம் இல்லை, இது எப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை செய்திகள். ஆனால் என்ன வேறு விதமாக கூட வருது. பேச்சுவார்த்தை எதோ முட்டி மோதிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டேட் டிவியிலிருந்து அவங்களுடைய ஐஆர்ஜிசியுடைய சீனியர் கமாண்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்டில் எந்த நாடுகளும் இல்லாத அளவுக்கு எங்கள் ஈரான்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, நாங்கள் இது வரைக்கும் ஒரு சின்ன நட்டிலிருந்து சின்ன போல்டிலிருந்து நாங்கள் ஆயுதங்கள் தயாரிக்கிறது எல்லாமே மேட் இன் ஈரான், டொமஸ்டிக்காக எங்கள் நாட்டில் தான் நாங்கள் தயாரிக்கிறோம். ஆனால் அவங்க மேற்குலக நாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா சேர்ந்த வேர்ல்டு மோஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்க்ளூடிங் இஸ்ரேலையும் சேர்த்து அந்த வேர்ல்டு மோஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய பகுதியில் தான் நாங்கள் நொறுக்கிட்டு இருக்கோம், அடிச்சிட்ருக்கோம். அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு உட்காரதுக்கான காரணமே என்னென்னா, எங்ககிட்ட அடி தாங்காமல் தான். நான் அவங்களோட அமெரிக்க நிலைகள் மீது அடித்த அடி இருந்து இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக பேச்சுவார்த்தைக்கு உட்காடுறாங்கன்னா ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் மேடு. எங்களுடைய ஆயுதங்கள் இன்று உலகத்துக்கு நாங்கள் பறைசாற்றி இருக்கிறோம். அது இந்த உலகம் தெரிந்த விஷயந்தான். இனியும் இது எதிரிகளுக்கு ஒரு செம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுத்தத்தின் மூலமாக ஈரானுடைய மதிப்பு உலகளாவிய அளவில் உயர்ந்திருக்கிறது. அயதுல்லா அலி காமேனி அவருடைய இறுதி சடங்கை நாங்கள் லண்டன்லேயோ இல்லை நியூயார்க்லேயோ நடத்தியிருந்தோம் அப்படின்னா இங்கே கூடிய கூட்டங்களை விட அங்கே கூடிய கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஈரானுடைய அந்த பிம்பம் உலகளாவிய அளவுக்கு பரவ செய்த ட்ரம்ப்புக்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இனி எங்களோட அடி ஒன்று இடி மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்றது சின்ன குழந்தைங்களும் பக்கத்து வீட்டு பாட்டி கூட நம்ம புரிஞ்சிடும். நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போயிடலாம். குஷம் ஐலாண்டு பக்கத்தில் அமெரிக்கானுடைய அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் அப்பாச்சிங் அட்டாக் ரொம்ப கீழே தாழ்ந்து பறந்துருக்கு. இது ஐஆர்ஜிசினுடைய நேவல் ட்ரோன் அவங்க மெம்பர்ஸ் அந்த கீழே படகுல அது போட் மூலியமாக போகிறாங்க இல்லையா, அதிலிருந்து பதிவு எடுத்திருக்காங்க. ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஈரானுடைய ஒரு ட்ரோன் தான். 60 மில்லியன் மதிப்புள்ள ஒரு ஃப்ளைட்டை, அதாவது போர் விமானத்தை சாதாரணமாக ஒரு ஈரானுடைய ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கு. கரெக்டாக அவங்களுடைய ஸ்பீடுக்கு இது வந்து மேட்ச் ஆகிருக்கு. அதாவது அவங்க எய்ம் பண்ணி நடத்தலை அப்படின்னாலுமே திடீர்னு ஈரானுடைய ட்ரோனுக்கு வந்து கரெக்டாக வந்து மாட்டியிருக்கு. இதுவே வந்து F-15க்கான வீழ்ச்சியாக பார்க்கலாம், ஈரானுடைய ட்ரோனுக்கான வளர்ச்சியாக பார்க்கலாம் அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் வந்து புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரே புகழ்ச்சி மலையில் நனைந்து கொண்டிருக்கிறது ஈரான். ஆயுதங்கள்லையும் அந்த தாக்குதலிலும் வென்று விட்டதாகவும் இந்த பக்கம் பத்திரிகைகள் ஃபுல்லாக வந்து எழுத ஆரம்பித்து விட்டதும் அங்கே நடக்கின்ற சம்பவங்களும் ட்ரம்ப் அவர்கள் நேற்று முதல் முறையாக எங்ககிட்ட ஆயுதம் இல்லாமல் போனதுக்கு மிக முக்கிய காரணம் நாங்கள் வந்து உக்ரைனுக்கு கொடுத்ததான் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு நேராக வந்துடும். என்ன நான் சொல்கிறது அதுதான் நினைக்கிறேன் நான். சரி, இப்போ நேற்று சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்க, ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கோலனைட்ஸ் பகுதியை வந்து அங்கே ஓட்டெடுப்பு நடத்தி அது ப்ராப்பராக இஸ்ரேல் இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு போர்வையும், சிரியா என்ன சொல்கிறாங்கன்னா அது எங்களோட பகுதி, ஆசாத் இருக்கும்போது சரியாக மீட்காம விட்டுட்டாங்க, அது வந்து எங்களோட பகுதின்னு உரிமை கொண்டாடுறாங்க. இந்த சமயத்தில் அந்த பகுதி என்ன யாருன்னு முடிவு செய்யாத பட்சத்தில் கொலம்பியா ஓடி வந்து நீங்கள் அது இஸ்ரேலினுடைய ரெகனைஸ் பட்ட பகுதி தான் நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்குறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது சவுதி அரேபியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. சவுதி அரேபியா சொன்ன உடனே அடுத்து துருக்கி வந்துடும். ஏன்னா இப்போ அவங்க 3 பேரும் பங்காளிங்க ஆகிட்டாங்க, ரொம்ப நெருங்கிய பங்காளிகள் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் பாகிஸ்தான் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இன்னும் அவங்க என்ன தெரிவிக்க போகிறாங்கன்னு தெரியல.
அப்போ இந்த கொலம்பியா விவகாரம், சிரியா விவகாரம்னு பார்க்கும்போது, சிரியாவுக்கு ஆசாத் ரீஜியன் மனித இழப்புகளையும் பெரிய அளவுக்கு மனிதர்களை மிக துச்சமாக கருதி நிறைய விஷயங்களை எதிராக பண்ணிட்டாரு. அவருக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று நேற்று சிரியானுடைய கோர்ட் இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பட் அவர் நாட்டில் இல்லை. பட் அவருக்கான டெத் சென்டென்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது சிரியா அரசாங்கம். அவர் எப்போ எங்கே கை கிடைச்சாலும் கண்டிப்பாக பொது வெளியில் தான் போடுவோன்ற ரேஞ்சில் இருக்கிறாங்க. அதுக்கான தீர்ப்புமே வழங்கிட்டாங்க. இப்போ கொலம்பியா அப்படின்னும் போது, கொலம்பியாவில் இது வரைக்கும் 224 இறந்த உடல்களை எடுத்திருக்காங்க கட்டடத்துக்கு அடியில். 30 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 3 அம்மாவையும் குழந்தையும் மீட்டிருக்காங்க. அந்த பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. இதுவரை 3000 பேருக்கு மேலே மிஸ்ஸிங். நிறைய கட்டடத்துக்கு அடியில் எடுக்க முடியாமல் இருக்காங்க. ஏன்னா எப்பயுமே பூகம்பம் நிகழ்ந்தது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் டப்புன்னு ஜேசிபியை விட்டு தோண்டியில் எடுக்க முடியாது. ஏன்னா உள்ள உயிர்கள் இருக்குது. ஒவ்வொரு இதாக தான் பொறுமையாக தான் நம்ம அதை எடுத்தாகணும். அதுவும் நம்ம வெனிசுலாவில் பார்த்தோம். ஒரு வாரம்லாம் ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொடுத்து ஒரு வாரம் கழித்து மீட்ட ஒரு மிகப்பெரிய பதிவெல்லாம் பார்த்தோம். நம்ம ஒரு அம்மா ஒரு 3 குழந்தைகளோட கட்டடத்துக்கு அடியில் மாட்டின விஷயம்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் கொலம்பியாவும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட உடனே மார்க்கோ ரூபியோ அவர்கள் 15.5 மில்லியனுக்கான எமர்ஜென்சி ஃபுட்டு மீதி எல்லாமே எங்கள் டீம் வேலை செஞ்சிட்ருக்குன்ற மாதிரி நேற்றே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதற்கான பதிவுகளை நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க. கொலம்பியாவில் நடந்த பூகம்பத்துக்கான பதிவுகள். இன்னும் அந்த மக்கள் மீள முடியல. நிறைய கட்டிடங்கள்லாம் இதுக்கப்புறம் குடிபுகர முடியுமா அப்படின்லாம் தெரில. ஏன்னா அது மறுபடியும் பெரிய அளவுக்கு விழுந்துடும் இல்லையா? அதனால் இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட வந்துடலாம். ஜெலன்ஸ்கி டெய்லியுமே ஒரு பகீர் தகவலை கொடுப்பார். தினசரி தூங்கி எந்த தலைவரே இன்றைக்கி ஒரு பகீர் தகவலை கொடுக்கலையே நீங்கள், ஏன்னா கொஞ்சம் ஐரோப்பா மற்ற நாடுகளுக்கும் ஒரு பகீர் தகவல் கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். அதிர்ச்சி தகவல் அது பேர். அப்புறம் நம்மளும் அந்த அதிர்ச்சி தகவல் சொன்னால் தான் நம்மளும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி என்ன அந்த அதிர்ச்சி தகவல் அப்படின்னா, இப்போ ரஷ்யா எலெக்ஷனுக்காக தான் புடின் அவர்கள் பொறுமையாக இருக்கிறாராம். எலெக்ஷனில் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்து அவருக்கு எதிராக இருந்த தலைவரை தூக்கி உள்ளே போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். ஒரு சர்வதிகார போக்கில் ஜனநாயகன்ற பேரில் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உக்ரைனையும் பிடிப்பதற்கான மெகா திட்டத்தில் இறங்கி இருக்கிறார். அதற்கான செயல்பாடுகள் முழு மூச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உக்ரைனை நம்ம மிஸ் பண்ண மாதிரி நாளை ஐரோப்பாவை கைப்பற்றி விடுவார்கள். இது நான் இன்னைக்கு எங்களுக்கு ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஆஃப் உக்ரைன் கொடுத்த தகவல். இந்த தகவலை நான் இன்று வெளியிட்டே ஆக வேண்டும். ஐரோப்பாவை காப்பாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். உடனடியாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் ரஷ்யா உள்ளே புகுந்து எங்கள் நாட்டை பிடித்துவிடும். தேர்தலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை அள்ளி வீசியிருக்கிறார். நேற்று என்ன அதிர்ச்சி தகவல்னா, வடகொரியானுடைய ஆயுதங்கள் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் வடகொரியா பெரிய அளவுக்கு பயிற்சிகளை மேற்கொள்கிறது. இந்த பயிற்சிகள் நாளை வடகொரியா தென்கொரியாவை கைப்பற்றிவிடும், ஜப்பானை கைப்பற்றிவிடும், பிலிப்பைன்ஸை கைப்பற்றிவிடும். நீங்கள் உங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் உங்கள் வீரர்களை எங்கள் நாட்டிலே அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் நேற்று சொன்னார். இன்னைக்கு ஐரோப்பா நாடுகள் உங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுடன் இணைந்து உடனடியாக ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் என்று இன்று ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்திருக்கிறார். அந்த அதிர்ச்சி தகவலுக்கு அந்த பக்கம் என்ன அதிர்ச்சி ரியாக்ஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளாவே ஜெர்மனி, பிரான்ஸ் மற்ற நாடுகள்லாம் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஏன்னா ஆயுதங்கள் இல்லை அப்படின்ற போது என்னத்தை பேசுறதாங்க, ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப அப்படியே கப்சுப்புன்னு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் அப்பப்போ பேசிட்டு இருக்கிறார். ஆயுதங்கள் இல்லை அப்படின்றத அவங்க வெளிப்படையாக அவங்களோட தன்மைகள் தெரிகிறது. அதற்காக நம்ம உக்ரைனை குறைந்து மதிப்பிட வேண்டாம். இன்று கூட ஒரு 1500 கிலோமீட்டர் தள்ளி ஹோர்ஸ் ரிஃபைனரி அப்படின்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டு அது பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. 6000 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யானுடைய கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய வைல்ட் பெரிஸ் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய ட்ரோன் திறமைகளை நீங்கள் பாராட்ட வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரஷ்யா முன்னேற முடியாமல் நிறைய நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் அங்கேயே ஸ்லீப்பிங் மோடில் வைத்திருப்பாங்களாம். ஒவ்வொரு எல்லை பகுதியிலுமே ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும்போது திடீர்னு வரும்போது அப்படியே ஆக்டிவ் ஆகிட்டு போய் தாக்கல் நடத்துகிற அளவுக்கான ட்ரோன்களையும் அப்படியே அங்கங்கே தயார் நிலையில் இருக்காங்களாம். அதனால் எதிரிகள் முன்னேற விடாமல் பெரிய அளவுக்கு நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் தங்கள் நாட்டை. எல்லாம் எங்களுக்காக அல்ல, இந்த உக்ரைன் தேசம் சுதந்திரத்திற்காகவா அல்ல, ஐரோப்பாவின் சுதந்திரத்திற்காக, ஐரோப்பா மக்களை காப்பாற்றுவதற்காக உக்ரைன் இன்று போராடி கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. நாளைக்கு ஐரோப்பாவின் சுதந்திர போராட்ட தியாகி யார் அப்படின்னா அது உக்ரைன் தான் இருக்கும். அவருக்கான சிலைகள் வைப்பதற்கோ
இனி ஐரோப்பா நாட்டினுடைய ரூபாய் நோட்டுகளில் ஜெலன்ஸ்கி இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா ஐரோப்பா பிடிச்சிருப்பாங்கல்ல இல்லையா? அப்போ ஐரோப்பாவை காப்பாற்றினா அவருக்கான சிலைகளையும் அவருக்கான ரூபாய் நோட்லையும் நீங்கள் அச்சிருப்பது தானே சால சிறந்தது. அது நான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். நான் அது கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சவங்க பெஸ்டா இல்லையா? ரைட், நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து ட்ரம்ப்புக்கும் இந்த பக்கம் புடின் அவர்கள் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு யூஎஸ்னுடைய மெரைன் ஒருத்தர் உளவு வேலை பார்த்தார் அப்படின்னு கைது பண்ணாங்க. பட் ட்ரம்ப் வந்து பர்சனல் ரெக்வஸ்ட் வச்சுட்டாங்கறா, எப்பா இதுக்கப்புறம் நாங்கள் ஆயுதல் கொடுக்க மாட்டோம்பா, நாங்களே ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டோம், அதனால எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுப்பா அப்படின்ட்டா சரி போப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களாம். மாஸ்கோ வந்து ரொமானியா மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. தொடர்ந்து நாங்கள் உக்ரைனுடைய ஏற்றுமதி தளத்தை முடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு உதவும் விதமாக ரொமானுடைய போர்ட்டு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இது நேரடியாகவே நேட்டோ உதவி செய்கிற மாதிரி அர்த்தம். நாங்கள் ரொமானியாவும் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதாவது உக்ரைனுடைய துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொமானியானுடைய துறைமுகத்தில் இறக்குமதி பண்ணிட்டு அங்கிருந்து உக்ரைனுக்கு கொண்டு போறாங்க. இப்போ ஆல்டர்னேட் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நேட்டோ நாடுகள் எப்படி நீங்க டைரக்டா வரலான்றாங்க. அப்படி கேட்க வராங்க. அதனால எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் கடுமையா இருக்குன்னு சொல்றாங்க. வீடியோவோட நிறைவு பகுதி கியூபா இருக்குல்ல, கனடாவில் ஒரு 29,000க்கு மேற்பட்ட கெனடியன்ஸ் லா மேக்கர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் அமெரிக்காவுடைய அம்பாசிடர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். அமெரிக்கா வந்து ட்ரீட் ஆஸ் ஏ எனிமி கண்ட்ரி, எதிரிகளிடம் இனிமே என்ன பேச்சுன்றாங்க. எப்பா கனடாவும் அமெரிக்காவும் எதிரி ஆகிட்டீங்கன்னா அப்புறம் பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். கனடா வந்து அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறது, நட்பு நாடுகள் இருக்க அடிப்படையில் திடீர்னு இப்படி ஒரு பகைமையை வந்து வளர்த்து விட்டுட்டாரு ட்ரம்ப் அவர்கள். கடைசியில் அம்பாசிடர் வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. 2.4 மில்லியன், அதாவது 24 லட்சம் சிறுமிகள் ஆப்கானிஸ்தானில் கரெக்டாக 5th வரைக்கும் தான் படிக்கிறாங்களாம். அதிகபட்சம் 6 தான். 6வதுக்கு மேலே அந்த குழந்தைகள் படிக்கக்கூடாது என்று கட்டாயமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறது ஆப்கான் அரசாங்கம். கிட்டத்தட்ட 24 லட்சம் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நேரடியாக ஐநா என்று சொல்லியிருக்கிறாங்க. 2021 யாராவது ஒரு குழந்தை ஹையர் எஜுகேஷன் படித்தா அது பெரிய ஒரு ஷாக். இன்னது என்ற மாதிரி முழுக்க பெண்களுடைய கல்வியை முழுமையாக நிறுத்தியிருக்கிறது ஆப்கானுடைய சட்டம். இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். ஒரு சமுதாயமே, கிட்டத்தட்ட பெண் கல்வியினுடைய சமுதாயமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானை முழுமையாக அங்கீகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நேற்றும் மறுபடியும் ஒரு சுமத்தி இருக்கிறார்கள். ஃபைனலாக புரூனேயோட முடிச்சிடலாம். புரூனேயில் அங்கே மன்னராட்சி முறை இருக்குது. மன்னராட்சி முறையில் அவங்க மருமகள் இருக்காங்க, மன்னரோட மருமகள். அவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, மன்னர் வந்து பிரின்ஸ் அப்துல் மாலிக் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் எங்கள் மருமகளுக்கு வந்து அரசுக்கான மரியாதையோ வேறு எதுவுமே கிடையாது, அவங்கள வந்து அடுத்த கட்ட அந்த குயின் சொல்லுவாங்கல்ல அதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லிட்டாராம். என்ன காரணன்றதை சொல்லலாம். குடும்ப சண்டையா, இல்லை அந்த அம்மா வேற எங்கேயாவது இருக்காங்களா, இல்லை விவாகரத்து வாங்குறாங்களா என்னன்னு தெரியலையா. திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுனால பத்திரிகைகளும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் குழம்பி போயிருக்காங்களா, என்ன ஆச்சு நம்ம மன்னருக்கு, ஏன் இப்படி மருமகளை வந்து குயினாக ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்களாம். ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே தோணும், ஓ இதெல்லாம் ஒரு நியூஸாப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இல்லை, புரூனேவில் குடும்ப சண்டையில் ஒரு நாட்டோட பிரச்சனை மாதிரி பெரிய ஒரு நியூஸாக சொல்லியிருந்தாங்களே, மாமனாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனையில் மருமகளுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க, இதுக்கப்புறம் அவங்க அடுத்த குயின் கிடையாது அப்படின்ற விஷயம், இல்லை வேறு ஏதாவது லீகல் அஃபேர்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அது பெரிய நியூஸாக வந்து ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போட்டிருந்தாங்க. அதனால் பார்க்கலாம். அதே சமயத்தில் அவர்கள் பெற்றெடுத்த 4 குழந்தைகள் வந்து அரசு பட்டங்கள் வந்து ரத்து செய்யலாம், அவங்களாம் அடுத்த மன்னர்களாக இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.